நெசவாளர்கள் நெய்த துணி தேக்கமடைந்த போது 350 கோடி மானியம் கொடுத்து நெசவாளர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு என ராணிப்பேட்டையில் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு ராணிப்பேட்டை மாம்பாக்கம் வழியாக செய்யார் சென்ற தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றுள்ளார். அப்போது அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் ஏற்பாட்டில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் எனவும் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார். உங்களுடைய மகத்தான ஆதரவு பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எஞ்சிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆட்சி என்பதை நிரூபித்து காட்டுவோம். விவசாயிகளுக்கு துணி பராமரிப்பு திட்டம், உங்களுடைய மின்சாரம், 2 முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவர்கள் நெய்த துணிகள் தேக்கமடைந்த போது அவர்களுக்கு அந்த துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழைகள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். உடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு தமிழகத்தை நடக்கின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படுகின்ற செய்தி சொல்லி மிகச் சிறப்பான நிகழ்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும்